டேய் உங்க அண்ணன் உன்னை தூக்கணும்ல, தூக்குனதுக்கு அப்புறம் பின்னாடி போய் என்ன பேச தெரியுமா உனக்கு? 10 பேரை சீமா அவர் ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. கிட்டனை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவு அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் ஒரு தமிழா பாண்டியன் ஒரு பரதேசி நாய் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க முடியாதுங்க. சமூக ஊடகங்களை உட்கார்ந்து பேசுவதற்கு எந்த விதமான தகுதியமற்ற ஒரு தருதலை இந்த தமிழா பாண்டியன். இந்த தமிழா பாண்டியன் சொல்றான் சீமானுக்கு 10 பேரை ஏமாத்தினாரு. 10 பேரை சீமா அவர் ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவு அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னப்போ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா. முத்துராமலிங்க பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் இல்லைன்னா திருமாவளவன் 500 நாடுக்கு போனாரு அவருடைய 20 பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லுவானா. 2 பேர் தான் கடைசி வரை அரசியல் ரீதியா திருமாவளவன். அரசியல் ரீதியா 500 நாடுகளுக்கு போயிருக்காரு. யாரு? திருமாவளவன். பாஸ்போர்ட் வாங்கி பாத்தீங்கன்னா 500 சீல் இருக்கும். 500 நாடுகளுக்கு 7 கண்டம் 5 கண்டத்துல போகாத நாடுகளே இல்ல.